பரலோக தந்தையை பரிசுத்தமான ஈஸ்வரனுக்கு நாம் நன்றியும் துதிக்கும் சோதனைகளும்
நீங்க நேற்றும் என்றும் மாறாத தேவனாகவே ஒரு நாள் கைவிடாத தகப்ப சொன்னீங்க. அப்பா அந்த ஆளு தகப்பனை காணிக்கையாக ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா கொடுத்த கரங்களை தேவன் நீ எந்த அளவுக்கு தேவன் 1000 மடங்கு பெருக செய்து நீ ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதி தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்க கொடுங்க ராஜா. ஆண்டவரே கொடுக்கப்படாத கரங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. அவங்க கொடுக்கும்படியே தேவன் உதவி செய்யும் தகப்பனே. அப்பா அப்பா செழிப்பான இடத்துல குடும்ப விடுன்னு சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. எல்லா குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவரையும் தகப்பனே உங்க நம்மட பிள்ளைங்க வறுமையா வாழவே கூடாது சுவாமி. எல்லாரும் உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா உயர்த்தப்பட்ட கரங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் தேவர்கள் எல்லா குடும்பத்தையும் தாங்கி இருக்கட்டும் சுவாமி. உங்க நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே அது மட்டும் இல்லாம தகப்பனே நீ கொடுக்கப்பட வார்த்தை தகப்பனே இந்த வருடத்துல முதலாவது வாரத்துல தகப்பனே அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையா அருமையான ஒளிக்கரம் மூலமா தேவன் பேசுங்க. ஆண்டவரே இடைப்படுங்கப்பா. ஒளிக்கரங்களோடு இடைப்படுங்க ராஜா. அருமையான போதகளோடு இடைப்படுங்க சுவாமி. கரம் தாங்கி இருக்கட்டும் அப்பா. நீ பேசுற வார்த்தை ஆண்டவரே எல்லாமே அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கணும் ஆண்டவரே. தேவன் கூட நடத்துங்கப்பா. நீங்க பேசுங்க. அவருக்கு தகப்பன் நாங்க கேட்கட்டும் ஆண்டவரே. அதன்படி நாங்க நடக்க உதவி செய்ய தகப்பனே. ஒரு காலம் உண்மை விட்டு நாங்க ஒரு நாளும் விலகாத வழிகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய காரியங்களை தாங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய இந்த எல்லா காரியத்தினுடைய காரணம் இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க. எல்லாம் துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயத்தில் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் 1ஆம் தேதி அன்றைக்கு தியானித்த அதே வசனத்தை தொடர்ந்து இன்றைக்கு வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதின் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அல்லேலூயா. அதின் நிழல் அல்ல, அவர் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஆங்கில வேதாகமத்துல ஹிஸ் ஷேடோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய நிழல் நம்ம கடந்த நாளிலே 1ஆம் தேதி அவருடைய நிழலில் நாம் இருக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்பதை குறித்து பார்த்தோம். முதலாவதாக அவருடைய நிழலில் இருக்கும்போது நமக்கு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தோம் நமக்கு நம்பிக்கை. அவருடைய நிழலில் கீழே நம்பிக்கை. மூன்றாவதாக அவருடைய நிழலிலே வல்லமை கிடைக்கிறது என்று பார்த்தோம். நான்காவதாக அவருடைய நிழலிலே பாதுகாப்பும். ஐந்தாவதாக மகிழ்ச்சி நிழலை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய நிழலில் மறைவிடவும் இழைப்பாறுதலும் இருக்கிறது குறித்து பார்க்கணும். நமக்கு அதிகமாக நேரம் இல்லாததுனால நாம் சுருக்கமாக இந்த காரியம் 2 காரியங்கள் 2 காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம வருகிற நாட்களிலே தியானிப்போம். இன்றைக்கு இதில் பார்ப்போம். ஆகவே நேசன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய அடுத்த நிழல் ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகம் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று பார்த்தோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிழல் பற்றி சொல்லும்போது கூடாரத்தின் நிழல். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற நிழல் ஒரு கூடாரத்தின் நிழலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த கூடாரம் சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. சபையை குறிக்கிறது. அந்த சபை என்று சொல்லும் போது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. விசுவாசிகளை கொண்டு செய்கிற காரியங்கள் தான் சபை என்று சொல்லப்படுது. விசுவாசிகளுக்கு எது வீடுன்னு கேட்ட சபைதான். விசுவாச குடும்பங்களுக்கு வீடு சபைதான். அங்கே குடும்பத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது கொடுக்கிறோம். இங்க வரும்போது குடும்பத்தோட கொண்டு வராங்க. வந்து என்ன பண்றாங்க? கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியாய் அவங்க வீட்டுல ஒரு வீடு 2ஆ பிரிஞ்சு இருக்குமானால் அந்த வீட்டுல என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. சத்துரு என்ன பண்ணுவான்? வெகு எளிதாக அந்த வீட்டை கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவான். ஆகவே வீடு என்று சொல்லும்போது, சபை என்று சொல்லும்போது அந்த சபைக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த சபையில குடும்பமாய் வந்து ஆராதிக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல 2 பேர் அந்த ஆராதனைக்கு 2 பேர் இந்த ஆராதனைக்கு போகக்கூடாது. குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறது நல்லதுதான்.
ஆனால் நீங்க ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். கூடி இருக்கிற குடும்பம் கூடி ஜெபிக்கிற ஜெபம் கூடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல சபையில் நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த சபை என்ற குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். சபையிலே இருப்பாங்கன்னு ஐக்கியம் இருக்காது. அது சபைகளோட இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு கம்மி. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எடுப்பது மாத்திரமல்ல, சபையாரையும் என்ன பண்ணும், கெடுக்க சபைக்குள்ள ஒரு குறைவை உண்டாகும். ஆகவே விசுவாசிகள் குடும்பத்தோடு வந்து ஜெபிக்க வேண்டும். அதனால சொல்றது, வார வாரம் வரும்போது உங்க குடும்பத்தோட வாங்க, பிள்ளைகளை கூட்டு வாங்க. பிள்ளைகளை விட்டு வரக்கூடாது. பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, விட்டு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சபையினுடைய ஆராதனை ஒழுங்கு தெரியாது, எப்படி ஆராதிக்க வேண்டும் தெரியாது, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படணுன்றது தெரியாது. பிள்ளைகளுக்கு நம்ம சபைக்கு கூட்டு வர வேண்டும். அப்படி வருகிற சபை அந்த குடும்பத்தோடு அவங்க கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அங்கு ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அங்க அவங்க நீதிமான்களா இருக்கிறபடினால கர்த்தர் அந்த சபையை ஆசீர்வதிக்கிறார், அந்த விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சபையில முதல்ல நம்ம வரும்போது எப்படிப்பட்ட நிலைமையில வந்தோம், கர்த்தர் இன்னைக்கு எப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு காரணம், சபையில நம்ம சேர்ந்து ஒவ்வொரு ஆள் கூட கூடி ஜெபிக்கும் பொழுது, சபையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதைதான் நீதிமொழிகள் 3:33 சொல்றது. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள், வாசிங்கள் நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, வாசஸ்தலம் எங்க தங்கி இருக்கிறாங்களோ அங்க என்ன இருக்க, நீதிமன்றங்கள் என்ன ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம் எதுன்னு கேட்டா சபை. எல்லாரும் நீதிமன்றங்கள் தான். உங்க வீட்டுல நீங்க நீதிமன்றம் தான். ஆனா அநேக நீதிமன்றங்கள் ஒரே இடத்துல எங்க இருக்கிறான்னு கேட்டா சபையில் இருக்கிறாங்க. அந்த சபையில அவர் கர்த்தர் அவர் என்ன பண்றாரோ ஆசீர்வதிக்கிறார் சொல்லப்படுது. காரணம், கர்த்தர் அந்த ஜனங்களை தங்கி இருக்கிற இடத்தை குறித்து கரிசனை உடையவராக இருக்கிறார் சொல்லப்படுகிறது. இடம் என்று சொல்லும்போது சபை. சபை ஒருவேளை ஏழை குடிசை சபையா இருக்கலாம், அற்பமா இருக்கும். இந்த சபை ஆரம்பிக்கும் போது எப்படிலாம் இருந்ததுன்னு தெரியும் நமக்கு. இன்றைக்கு அநேக கிராமங்கள்ல போனா சபைகள் இருக்கும். ட்ரெயின்ல போகும்போது நான் பார்ப்பேன், சில சபைகள்லாம் ரொம்ப, ஆனாலும் சபை அங்க ஆஸ்வதிக்கிறார். சபை என்று வரும்போது அது பணக்கார சபையா, ஏழை சபையா, குடிசையா, அரண்மனையா என்று கர்த்தருக்கல்ல. எங்கெல்லாம் நீதிமன்களாய் கூடி ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே சபை என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு தனி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறத பார்க்கணும். அது எப்பொழுதும் இருக்கிற சபை அக்கிரமங்கள் காரணம் என்னன்னு கேட்டா, சபையிலிருந்து அக்கிரமத்தை என்ன பண்றாங்க, தூரம் அகற்றுறதுனால கர்த்தர் அந்த ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். ஆசீர்வாதத்துக்கு காரணம், சபையை விட்டு என்ன பண்றாரு, கர்த்தர் அந்த அக்கிரமங்கள் எல்லாம் தூரமா அகற்றுகிறார். அதுதான் யோபு 22ஆம் அதிகாரம் 23லும் 25ஆம் வசனம் சொல்கிறது. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள், அக்கிரமத்தை உங்களுடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவார். இந்த கூடாரம் சொல்லும் பொழுது வீட்டை மாத்திரமல்ல, சபையை நம்ம சொல்றப்படுகிறது. இன்றைக்கு இந்த சபையின் நிழல், கூடாரத்தின் நிழல்ல ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் செய்கிற அதிசயம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அக்கிரமத்தை என்ன பண்றாரா, அந்த தூரமாக்குறது. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல அக்கிரமங்களில வாழ்ந்து கொண்டிருந்தோம். எபேசியர் புத்தகம் அப்படிதான் சொல்றேன், அக்கிரமங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை என்று சொல்றாரு. அப்போ நாம எல்லாம் இங்க வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த அக்கிரமங்களெல்லாம் அகற்றுறது மாத்திரமல்ல, அது தூர போயிடுச்சா. கடலை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். 25ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பசும் பொன்னர் வெளியேறப்பட்டவராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அங்க இந்த சபையில என்ன அப்படின்னாக்கா, 2-3 பேர் கூடி ஜெபிக்கும் போது அங்க கர்த்தர் என்ன பண்றாரு, கூட இருக்கிறாரு. 2-3 பேர் தான் வீட்டிலும் இருக்கிறாரு, சபையும் என்ன பண்றாரு. ஒருவேளை கூட்டம் இல்லாத சபையா இருந்தாலும் கூட கர்த்தர் அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்போ அங்க கூடி ஜெபிப்பதனால இந்த சபைக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு சபைக்கு பாதுகாப்பு நிறைய தருகிறத பார்க்கணும். ஏசாயா புஸ்தகத்துல அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 4ஆம் அதிகாரம் 5:6 வாசிங்க. அதன் சபைகளின் மேலும்
பகல்ல மேகஸ்தம்பத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் உண்டாக்குவார் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த கூடாரத்துக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சபைக்கு சொல்லும்போது. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களும் அதன் சபைகளின் மேலும், சபையின் மேல என்ன கொடுக்கிறாரு? பகலில் மேகஸ்தம்பம் கொடுக்கிறாரு. மேகஸ்தம்பம் இரவுல கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி பிரகாசத்தையும் கொடுக்கிறார் சொல்லு. மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பை தருகிறார் என்பதுதான் சொல்லப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற மிக பெரியதான ஒரு கணம், ஆனர். ஒரு ஆணை என்னன்னு கேட்டா, கர்த்தரே அதுக்கு என்ன பண்றாரு? வெளிச்சமா இருக்கிறாரு, நிழலாய் பாதுகாப்பா இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கணும். எப்படி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஒரு சம்பவத்தை இங்க பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல போகும்போது அங்க அவருக்கு எந்த கூடாரம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் கூட அந்த வனாந்தரத்துல பகல்ல மேகஸ்தம்பம் வந்ததுதான். நமக்கு வெயில் காலம் வந்துடுச்சுன்னா தெரியும், வெயில் ஜாஸ்தி எப்படி போகும்னு நினைப்போம். ஜெபம் முடிச்சு போகும்போது ஒரு மேகஸ்தம்பம் வரும். நம்ம எத்தனையோ அதை அனுபவிச்சிருக்கிறோம். எப்படி போவோம் ஆண்டவரேன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு நிழல கொடுப்பார். நம்ம அந்த அந்த சூட்டின் வழியா கடந்து போக முடியும். அது போல ராத்திரியில் என்ன பண்ணுவோம்னு நினைப்போம். அப்போ கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை நமக்கு உண்டாக்குவார். இந்த அனுபவத்தை தான் இங்க சொல்றதை பார்க்கணும். இந்த அனுபவத்தின் மூலியமா தான் சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவர் என்ன பண்றாரா, எப்படி வனாந்திரத்துல அவர்கள் நடந்து போகும்போது பகல்ல மேகஸ்தம்பமும் இரவுல அக்னிஸ்தம்பமும் கொடுத்ததோ, அப்படியே சபையானது இன்றைக்கு சபை போகிற பாடல் என்ன, வனாந்திரத்தின் பாதை தான். இங்க வரவங்கள பெரிய பணக்கார வராங்க. முதல்ல பணக்காரில் வரதில்லை, ஏழைங்க தான். ஏழை விசுவாசிகளை கொண்டு சபையை நடத்தும். வர காணிக்க பத்தாது. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு, ஒரு சபையை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த சபை ஒரு வியாபாரம் என்ன பண்ணுவான், லட்சக்கணக்காக வியாபாரம் போட்டு ஆரம்பிப்பான். அவனால நடத்த முடியாது, நஷ்டம் போயிடும். ஆனா சபை ஒண்ணுமே இல்லாம தொடங்குவாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாராவது சபையை தொடங்கி நான் நஷ்டமாயிட்டேன், என்ன ஆசீர்வதிக்கல, நான் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையாய் நடந்தார்கள். யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தருடைய அழைப்பின் பேர்ல, அழைப்பு இல்லாம அழைத்தா கூட அவர் சபையின் முன் வந்துருச்சுனாக்கா அந்த சபையை கர்த்தர் போஷிக்கிறார். அந்த சபையை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதன் தேவைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி அந்த எகிப்தின் ராணுவம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வரும்போது குறுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணுச்சு, குறுக்க வந்து நெருங்க விடாது என்ன பண்ணாரு? பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம சபையை கூட அப்படிப்பட்ட நிலைமையில தான் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம இந்த உலகத்துல நம்மை காட்டிலும் வல்லமை உள்ளவர்கள், பலசாலிகள், பெரும்பான்மையானவர்கள் சபையில இருக்கிறது சின்னவங்க தான். அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாள் அழிச்சு விட்டு போயிடலாம். சபையை நேற்று முதல் நாள் பார்த்தேன், ஏதோ ஒரு கடையில கேக்கு கொடுக்கலன்னா அந்த கேக் கடை 1ஆம் தேதி காலையிலே அடிச்சு முடிச்சிட்டாங்க. அடிச்சு இப்போ பேப்பர்ல வந்துச்சு, நான் பார்த்தேன். பேப்பர்ல இந்த செய்தி தாழ்ல. அப்ப பாருங்க, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அப்படியே அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, சபைக்கு விரோதமாக யாராலும் என்ன பண்ண முடியாது, எந்த சத்துரும் எந்திரிக்க முடியாது. அப்படியே சத்துரு அவன் எழும்ப நினைச்சான கர்த்தர் அந்த ஆபத்துல இருந்து நம்மை பாதுகாக்கிறார். சபை சிதறடிக்காதபடிக்கு கர்த்தர் அதுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் செய்கிறார். அல்லேலூயா. இதை மனதில் கொண்டுதான் நாம் என்ன பண்ணோம், கர்த்தரை சுதந்திரமாய் இன்றைக்கு ஆராதிக்க கொடுத்திருக்கும் பொழுது நம்ம ஆராதிக்க வர வேண்டும். இந்த நாள்ல நமக்கு சபையை குறித்ததான ஒரு கருத்தினை நமக்கு கொரோனா கற்றுக் கொடுத்தது. சபை நடக்கிற வரைக்கும் என்ன இருந்தது, சபை தானே போய்க்கல அப்படின்னு. ஆனா அந்த சபை நடத்த விடாதபடிக்கு ஒரு தடை வந்த பிறகுதான் அதனுடைய அருமை என்ன. இப்பதான் எல்லாம் போன் பண்ணிக்கிறாங்க, எப்போ சபை தடைங்க, எப்போ வைக்கலாம் அப்படின்னு. ஏன்? சபை ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சுதந்திரமா நம்மை ஆராதிக்கும்படியாக சூழ்நிலைகளை கொடுத்திருக்கும் போது அதை நாம் ஒருபோதும் அலட்சியம் செய்யவே கூடாது. அப்படி அலட்சியம் செய்வோமானால் பாதுகாப்பற்றவர்களாய் போய்விடும். சபை ஒரு நிழல்னு சொல்லும் போது, ஏற்கனவே சொன்ன இந்த நிழலை பத்தி சொல்லும் போது, கோழி தன் குஞ்சுகளை என்ன பண்ணுது, அரவணைத்துக் கொள்வது போலதான் அந்த நிழலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, அந்த கோழி குஞ்சு
குஞ்சுகள்லாம் காப்பாற்றப்படுவதற்கு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை அடைக்கிறதுனால சத்துருக்கிட்ட இருந்து, பறந்துகள் இருந்து, காக்கங்கள் இருந்து அதை பிடித்து கொண்டு போக வேண்டும் நினைக்கிட்டு காப்பாற்றப்படுகிறது. சபை நிழல் இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் வேலைக்கு போவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன், உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. ஏதோ உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுனாக்கா இங்க சில ஜீவிகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், அந்த குடும்பம் சபைக்கு வரல, அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறது தான். உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா நீங்க வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபிப்பீங்களோ ஜெபிக்க மாட்டீங்களோ தெரியாது, ஆனா அவங்கள ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த பாதுகாப்பு எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கொஞ்சம் பொறுமையா இருப்பார், கொஞ்ச நாளைக்கு கேட்பார். ஆனா சடுதி ஆபத்து வரும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றிக் கொள்ள முடியாது. சபை என்பது மிகப்பெரிய ஒரு கர்த்தர் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம். அதுல எவ்வளவு பேர் நெருங்கி இருக்கிறாங்களோ, அதோடு உறவு வைத்திருக்கிறாங்களோ, அவங்க கர்த்தரை அதிகமாய் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இதே ஆகவே நாம் எல்லாரும் என்ன பண்ணணும், இதை மனதில் வைத்துக் கொண்டு சபையை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. அந்த காலத்துல ஓய்வு நாள் முழுவதும் கர்த்தருக்காக செலவழிக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில மணி நேரங்கள் அதை நம்ம பயத்தோட பக்தியோட கர்த்தரை ஆராதிக்கணும். பாஸ்டருக்காக வேற ஒன்றும் செய்யக்கூடாது. பாஸ்டர் வருவாரு, பாஸ்டர் பயன்படுத்துவாரு, சாபம் போடுவாரு. பாஸ்டர் சாபம் போட மாட்டேன், உங்களுக்கு பயபக்திக்கு சொல்வார், உங்களுக்கு கண்டிப்புக்காக சொல்லுவார், உங்க நன்மைக்காக சொல்றதை தவிர பாஸ்டர் சாபம் போட மாட்டேன். நான் யாரையும் போட்டுக்கணும் அப்படி போட மாட்டேன். ஏன்னு கேட்டாக்க கண்டிக்கிறதுக்காக சொல்லுவோம். குழந்தைகிட்ட என்ன பண்ணுவாங்க, டே அங்க போனா பூச்சிக்காரன் பிடிச்சிக்கிறாங்க, அப்படியே பிடிச்சின்னு போறதுக்காக சொல்றாங்க. பையன் போகக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்றாரு, ஒரு பயம் கொடுத்து அதுவே சொல்லுவோம். ஆனா பயமுறுத்தல் தானே பாஸ்டர் சொல்ற பயமுறுத்தல் நினைக்காது, அப்பமா நினைக்காதீங்க. வேதவசனம் சொல்றது, நீங்க அந்த நிழல் இல்லைன்னாக்கா, அந்த கூடார நிழல் இல்லைன்னா அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருக்காது. சில நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் அக்கினியை போல வரும், அல்லது இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்போ உங்களுக்கு தவிப்பு வந்துடும். சபையோட ஒரு ஐக்கியமா இருந்தாக்கா உங்க அன்றாட நிலைமை தெரியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பெரிய விடுதலை தருகிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு செய்தது போல ஒரு எழுத்தின் பிரகாரமாக ஒரு வெளிச்சத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்காட்டாலும், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது மூலியமாக, அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது மூலியமாக அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியம் தான் சபைக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கு. இன்னைக்கு எந்த கர்த்தருடைய மகிமை இந்த தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பதனால நமக்கு அந்த அக்கினி என்ன இருக்குது, மகிமையாக கால்வதனால நம்ம சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சொல்லுவோமா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது சொன்னாக்கா சபையை சொல்லும்போது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், உங்க எல்லாரையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள. காரணம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் சபை நடுவிலே மகிமையாய் இருக்கிறதுனால அவரே சபையை சுற்றிலும் அக்னிமயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அக்னி மதில் இருக்குன்னு கேட்டாக்கா, உங்களுக்கு எனக்கு தெரியாம நம்ம அழகா இங்க ஒரு மதிலை போட்டிருக்கோம். பார்த்தா மதில் மாதிரி தெரியும், ஒரு தட்டா விழுந்து போயிடும் எல்லாம். அன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா, இது பார்த்தா செவருன்னு நினைச்சேனே, இது பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம மதில்னா நம்ம வச்சிருக்கிற பாதுகாப்பெல்லாம் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு அக்னி மதிலாக வைத்திருக்கிறார். எலிசா கூட இருந்த அவருடைய வேலைக்காரன் கேயாசிக்கு என்ன பண்ணல, பார்த்த உடனே பாய்ந்துட்டான், சத்துருக்கள் சுத்தி இருக்கிறாங்களேன்னு. ஆண்டவர் சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னா, அவன் கண்களை திறக்கணும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணார், உடனே கண்கள் அக்னிமயமான ரதங்கள், சொல்லப்பட்ட ரதங்கள் சூழ்நிலை பார்த்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியாது, இந்த சபையை சுற்றிலும் கர்த்தர் மது அக்னிமயா அதுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள கர்த்தர் அக்னிமயா இருக்கிறாரு. உங்களை சாத்தான் தொட முடியாது. என் கேட்டா ஆண்டவர் சொல்ற, என்னை சொல்லுவோம், என் கண்மணியை சொல்றான்னு சொல்றேன். ஆகவே மிகுந்த விசுவாசிகள், மிகுந்த வல்லமை உள்ள ஒரு பாதுகாப்புல நீங்க இருக்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வராத விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டும். சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதவர்களுக்கு, ஏதோ பாஸ்டரு நிறைய மீட்டிங் வச்சு அவருக்கு டைம் போறதுக்கு வைக்கல, எங்களுக்கு டைம் போறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நீங்க பாதுகாப்பா இருக்கணும், இந்த சபை வளரணும். நீங்க நானும் இந்த நிலையில வந்துட்டா போதாது, இன்னும் வெளியில இருக்கவங்க வர வேண்டும் என்பதற்காக நம்ம இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பு நம்ம ஒரு சபை பாதுகாக்கப்படுமானா அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும், அந்த சமுதாயம் பார்க்கணும்னா அந்த தேசம் பாதுகாக்கப்படும்.
அப்போ இந்த தேசம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள் சீரழிஞ்சு போய் கிடக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அங்க சாப்பாட்டு வழி இல்லை, பஞ்சங்கள், அகதிகள், இப்படி கஷ்டங்கள் வருது. காரணம் என்னன்னு கேட்டா சபை என்ன பண்ணல, ஸ்திரமா இல்லை. சபை தேசத்துக்காக ஜெபிக்கவில்லை. சபை தேசத்துக்காக மன்றாடுறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, சத்ரு கையில வரும்போது அவர் சத்ரு என்ன பண்றாங்க, அந்த தேசத்தை அழிக்கும்படி அவர். ஒரு தேசம் அழிக்கப்படும் போது நல்லவர்களும் அஃபெக்ட் ஆவாங்க, சபையாரும் அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் கர்த்தர் அதை பாதுகாக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்காங்க. வாசிங்க. ஆகவேதான் சில பரிசுத்தவான்களுக்கு இது தேவனுடைய பலத்தினால காக்கப்படுகிற ஒரு அருமையான கூடாரமாக இருக்கு. சங்கீதம் 27:5 என்ன சொல்லி பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, என்ன சொல்லப்படுகிறது, தீங்கு நாள் நம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, என்னை தமது கூடார மலையில ஒழித்து வைத்து, என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். நீங்க உங்க உயர்த்தப்பட வேண்டும் சொன்னாக்கா சபை என்ற கூடாரத்துக்குள்ள இருக்கணும். கட்டது நாள் எனக்கு கொடுத்து இத்தனை வருஷம் அப்படின்னா சொல்றது கிடையாது. கட்டது நாட்கள் விசேஷமா சொல்றேன் சபையை குறித்து. இந்த நாட்கள்ல நான் இந்த வசனத்தை முதல்ல எடுக்கும்போது இப்படிலாம் ஆயத்தப்படுறேன். போக போக கட்டது ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துறார். ஆகவே இந்த சபையில நீங்க மறைக்கிறாரு, ஒளிஞ்சு வைக்கிறார். முதல்ல மறைச்சி வைக்கிறாரு. சத்து தேடிட்டு வந்தா அப்படி சோழன் எங்க இருக்கிறாரு, போலீஸ் தேடுவான் தெரியுமா. சமயத்துல ஒரு கேஸ் தேடிட்டு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தேடுவான், மொத்தம் ஒழிச்சு வச்சு. அப்படித்தானே சேர்த்து வச்சா. என்ன பண்ண, எரியோ மலையில அவன் என்ன பண்ணான், வேவுக்காரன் மத்தியில் என்ன பண்ண, யார் பண்ணது, ராகாப் என்ன பண்ணா, ஒழிச்சு வச்சா. தேடிட்டு ஆண்டவர் ஒழிச்சு வைப்பார். தேடிட்டு வருவான், கண்டே பிடிச்சானு, கையோட பிடிச்சிட்டு போனேன்னு. சபைக்குள்ள இருந்தீங்கன்னாக்கா கர்த்தர் ஒழிச்சு வைப்பார். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு நம்ம வருவதை தவிர்க்க கூடாது. சபையோடு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். சபை ஜெப வீரர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க பாஸ்டர் சொன்னா போதாது. அதுக்கு எதுக்கு சொன்ன, இன்னைக்கு ஜெபிக்க ஆளுங்க நிறுத்தி வச்சு காட்டினாக்கா, ஒருவேளை பாஸ்டர் சொன்னாக்கா கஷ்டமா இருக்கணும். சபை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிரச்சனை. எங்க அம்மா வீட்டுல நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவான். சபை இருக்குது, ஆனால் தனிப்பட்ட முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்த்தர் வராமல் கொடுத்துருக்கிறார். சில பேர் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் ராத்திரியும் பார்க்கணும் ஜெபம் பண்ணுவாங்க. சபை அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் என்ன பண்ணணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ல. ஆனால் பாஸ்டருடைய பாரம் என்னன்னு கேட்டாக்கா, உள்ள இருக்கிறத காட்டிலும் வெளியே இருக்கவங்க தான் பாரம். ஆரம்ப காலத்துல உள்ள இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவோம் ரொம்ப. இப்பதான் அப்படின்னு கேட்டாக்கா, இன்னும் அந்த மந்தைக்கு வராம வெளியில இருக்காங்களே, அவங்க எல்லாம் அழிஞ்சு போறாங்களே ஆண்டவரே அப்படின்ற வார்த்தை தான் அதிகமா கொடுக்குறேன். உங்களெல்லாம் கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தர்களுக்கு பிரதான மயப்படா இருக்கார். கர்த்தர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்க போராடி ஜெபிக்க முடியும், அல்லேலூயா, பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனா அழிந்து போற ஜனங்களுக்காக ஒரு மேய்ப்பனுக்கு என்ன இருக்கணும், பாரம் இருக்க வேண்டும். அந்த பாரத்துக்காக நம்ம அதிகமான நேரம் என்ன பண்ண முடியும், கர்த்தர்கிட்ட ஜெபிக்க முடியும். அதனால உங்க பிரச்சனை நாங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னு கிடையாது. உங்க பாரத்தை உங்களுக்கெல்லாம் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். எப்படியாவது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெபிச்சதுல இருந்து வெளியில வந்துடுறீங்க. நான் ஜெபிப்பதை காட்டிலும் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அது ஒழித்து வைக்க பார்க்கறது மாத்திரமல்ல, மீண்டும் உயர்த்துவார். மறைச்சு வச்சு அப்படியே ஒழிச்சியே வச்சிருக்கிறது இல்ல, மீண்டும் என்ன பண்ணுவாரா, அன்மலையின் மேல உயர்த்தி, அதை பாடுறா நீ தேடிட்டு வந்தியே அந்த ஆள் எங்க இருக்கிறான், அதான் சொல்றான், நாமத்தை அறிந்திருக்கிறபடியால உயர்ந்த அடைகளை கிடைக்கிறேன், குடிக்க முடியாது. சத்திர நினைப்பான், எங்க போய் நம்ம இவ்வளவு ஆழத்தை பிடிக்கிறது, போ அங்கேயே இருந்து விட்டுணும். நம்ம கர்த்தர் உங்களை எல்லாரையும் உயர்ந்த கண்மலை அதுக்கு என்ன பண்ண வேண்டும் கேட்டா, நீங்க கூடார மலையில வந்து தங்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வெறும் வெயில்ல உண்டாகும் உஷ்ணத்துக்கு மாத்திரமல்ல, புயல், பெருங்காற்று, மழைக்கும் அவர் நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல கால சூழ்நிலைகள் எப்படி மாறுதோ, வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கு. போன வருஷம் நல்ல ஆசீர்வாதமா இருந்ததுங்க, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி. போன வருஷம் நல்ல சுகமா இருந்தேன், இந்த வருஷம் கம்மி. ஆனாலும் அவர் கூடாரத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு. எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துல சூழ்நிலைகள்லாம் வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், அப்படி பல காலங்களை 4 காலங்களை வைத்திருக்கிறாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் என்ன மாறி மாறி வரும். ஆனா அந்த எல்லா காலத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன இருக்காரு, நிலையாக இருக்கிறான்னு பாருங்க.
காரணம் கர்த்தர் நமக்கு நிழலா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கூடாரத்தின் நிழலில் இருக்கும் போது. அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு கூடாரத்தை பற்றி பார்ப்போம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலமும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாக இருப்பார். இங்க ஒரு நிழல் சொல்லப்பட்டது. இது கண்மலை நிழல். யாருக்கு கண்மலை நிழல்? விடாய்த்து போனவங்களுக்கு நிழல் என்று சொல்லப்படுது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது இங்க ஏசாயாவை சொல்லும் போது எசேக்கியா ராஜாவினுடைய ஆளுகையின் கீழ் எப்படி தேசம் இருக்கும் என்பதை குறித்து சொல்றேன். இங்க சொல்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை அங்க எசேக்கியா ராஜா வரும்போது அந்த தேசம் இருக்கும். 1ஆம் வசனத்தை வாசிங்க நீங்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பண்ணுவார்கள். அப்போ முதலாவதாக ராஜாவை பத்தி சொல்லப்படுது. ஒரு ராஜா நல்ல அரசாண்டானாக்கா அந்த ஜனங்களுக்கு அது நிழலாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு ராஜா இருக்கார், இயேசு ராஜா இருக்கார். ஆகவே இங்க சொல்லும் பொழுது பார்க்கிறோம், ஒரு எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்க ஒரு நல்ல ராஜ்யம் இருக்குமானால் அவருடைய ஆட்சிக்குள்ள இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத காற்று போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா பார்த்துக்கலாம். எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் கூட நாங்க இப்ப இன்னைக்கு அரசியல் கட்சிகள்லாம் போட்டி போட்டுட்டு போறாங்கல்ல. ஏன் போறாங்க? அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்ல. அவங்க எலெக்ஷன்ல வந்து அடிச்சு வச்சுதான் சம்பாதிக்கணும், அவங்கள பாதுகாத்துக்கணும், அவங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி செய்யறாங்களே தவிர உண்மை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே என்ன பண்றாரு? காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா ராஜாவை ஒரு ஓமையாக காண்பித்து மேசியாவின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுது. மேசியா ராஜ்யம் சொல்லும் போது வருங்காலத்துல மாத்திரமல்ல, இப்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில பெருங்காற்று வரலாம், வறட்சி வரலாம், வெள்ளங்கள் வரலாம், அடித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியில அவர் நமக்கு போதுமானவர்கள். அதனால வசனம் சொல்லி, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். துரைத்தனம் சொன்னாக்கா அவங்க டியூட்டி, அவங்க செய்யற காரியங்கள். எப்போ தலைமை சரி இருக்குதோ கீழே இருக்கவும் சரியா இருக்கும். அரசன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள் வாங்க. அப்போ ஒரு அரசன் கீழே இருக்கிற அதிகாரிகள் நல்லா இருக்கணும், நேர்மையா ஆளணும்னு சொன்னாக்கா மேல இருக்கவங்க என்ன பண்ணுவோம்? நேர்மையா இருக்கணும். ராஜா தப்பு செய்தாக்கா கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவான்? அதிகாரிகள் எல்லாமே தப்பு செய்வார்கள். ஆகவே நீதி உள்ள ராஜாவாய் அவர் கீழே செயல்படுகிறவர்கள் எல்லாமே நீதியாய் செய்வார்கள். அப்பொழுது தேசத்துல மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய ராஜா நீதியாய் அரசாங்கம். இயேசு ராஜாவுக்கு நம்பி வந்தவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா எல்லா விதமான அடைக்கலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அவர் ஆளுகை செய்யும் போது, அவருடைய ஆளுகையில் இருக்கும்போது, ஒரு காலத்துல அவருடைய ஆளுகையில் வரப்போறோம். இப்பொழுது அவர் நம்ம என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, என் உள்ளத்துல இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நம்ம பாடினது போல உன் சித்தம் போல் என்னை நடத்தும். ஏன் பாடணும் அப்படின்னாக்கா, அவர் என் ராஜா, உங்களுடைய சித்தத்தின்படி என்ன நடத்த மாட்டவரே அப்படின்னு சொல்லி பாடுறதுனால அவர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றாரு? சூழ்நிலைகள் எப்படி இருக்காங்க? இப்ப ராஜா இருக்க ஊர்ல வெறும் காற்று இருக்குது, வறட்சி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? வெள்ளம், பெரு வெள்ளம் இருக்குது. எல்லாம் ராஜா, நீதி உள்ள ராஜா இருக்கிறதுனால வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவைகள் மத்தியில அவர் மறைவிடமா இருக்கிறார். அது போல கிறிஸ்துவா இருக்கிற நம்ம மத்தியில நம்மளுக்கு ராஜாவாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவை நம்முடைய ராஜ்யத்தை ஆளுகிறார். அவருடைய ராஜ்யத்துல ஆளுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். கிறிஸ்துவலா இருக்கிறவங்க நாம் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். சொல்லில உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், செயலில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நடக்கையில உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம அப்பா பேர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கெடுக்க கூடாது. உள்ள தப்பு படிச்சுன்னா நேர்மையா இருக்கு அப்பன்னா சொல்லுவான், அட பாவி என் பேரை கெடுக்க வந்துட்டியடான்னு சொல்லுவோம். நம்ம கிறிஸ்துவலாய் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம கடந்த நாள் வசனங்களை தேவ வார்த்தையை கேட்டோம்.
அப்படிப்பட்ட நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். முதல்ல முயற்சி செய்ய வேண்டும். நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும். அதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறோம். உம் சித்தம் போல் என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவதுக்கு காரணம்னா ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தீர்மானம் பாட்டுகள் மூலியமா. அப்ப நம்ம பாடும்போது ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்படியாக நம்ம அர்ப்பணிக்கிறோம். பிரியமான தேட்டப்பிள்ளைகளே, அப்படி நம்ம செய்யும் பொழுது பெரும் தீங்குகள் வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண ஆண்டவரே நம்மை பாதுகாக்கிறான்னு சொல்லப்படுது. அப்படி கிறிஸ்து ராஜா அவர்கள் வாழ்க்கையிலும் வருவலுக்கு மட்டுமல்ல, அது வெறும் பாதுகாப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, அங்க கர்த்தர் என்ன பண்றாரோ திருப்தியை கொடுக்கிறான்னு பார்க்கலாம். என்ன திருப்தி கொடுக்குறார்? அந்த தேசத்துல அவர் நீதியாய் ஆடும்போது ஒரு குறைவில்லை, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆகவே பாதுகாப்பை மாத்திரம் கொடுப்பதில்லை, இரண்டாவதாக ஒரு திருப்தியை கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவங்க இருக்க மாட்டார், கொஞ்ச நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு திருப்தியை கொடுத்ததுனாலதான் எல்லா சோதனைகளிலும் இருக்கிறோம். எத்தனையோ பேர் விதமா நம்மை பற்றி தவறாக சொல்லுவாங்க. ஃபாரின்ல இருந்து பணம் வாங்கிட்டு இதெல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஃபாரின்ல இருந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபைக்கு பணம் கொடுக்குறோம். அநேகர் சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்குலாம் நாங்கள் பணம் நிறைய ஃபாரின்ல இருந்து கொடுக்குறாங்கன்னு. வந்து பாருங்க, எங்க சபையில் இருக்கவங்க எவ்வளவு ஏழைங்க, எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க எதுக்காக கொடுக்குறாங்க? திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க மகிழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்குது. கர்த்தருடைய பாதுகாப்புல வரும்போது நமக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் என்ன பண்றாரு? தருகிறார். என்னென்ன திருப்தி தருகிறாரு? நீதி மேல் பசித்தாகும் உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? திருப்தியை தருகிறார். அல்லேலூயா. அதுமா நீதியின் மேல் பசித்தாகமா இருக்கிறவர்களுக்கு அவர் நதியை போல என்ன பண்ணுவாராம்? நதியை போல தண்ணீரை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வாஞ்சியா இருக்கிற ஆத்மாவுக்கு புத்துணர்ச்சியை தருகிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெஃப்ரெஷ் அண்ட் கம்ஃபர்ட், சுகத்தை தர. வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவர் மேல வாஞ்சியா இருந்தாக்கா ஒரு புத்துணர்ச்சி. புத்துணர்ச்சினா என்ன? காலையில இருந்து டயர்டா போய் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சா ஒரே டயர்டா போய் ஒரு ஃப்ரெஷ் குளிச்சுட்டு வந்துட்டு வந்தோடனே பார்த்தா ஒரு சொரிசு ஃப்ரெஷ் என்ன ஆயிட்டீங்க. அநேக நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்பெல்லாம் வந்து போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறானா. என்னத்துக்கு? போய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கூடாரத்தில் இருக்கும்போது நம்மளை திருப்தி மாத்திரம் அல்ல, ரெஃப்ரெஷ் பண்றாரு. அந்த புத்துணர்ச்சி வந்த பிறகு நமக்குள்ள ஒரு நாள் வந்து ஒரு சுகம். இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், கர்த்தர் என்னோட பேசினாரு, கர்த்தரை திருப்தி ஆக்கினாரு, ஒரு சந்தோஷம். நேற்று வரைக்கும் சோர்ந்து போயிருந்த நமக்கு அடுத்த நாள் திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வச்சிருக்கு. அவருடைய சமூகத்துல கர்த்தர் கொடுக்கிறது பார்க்க. அவர் கண்மையின் நிழலா இருப்பதனால ஒரு மரத்தின் நிழலை போல இருப்பதில்லை. மரத்தின் நிழலில் போய் நின்னாக்கா ஒரு மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நனைஞ்சிக்கணும். ஆனால் கண்மலையின் நிழல் என்ன பண்ணுமா? மறைத்துக் கொள்ளும். அந்த மாதிரி பெரும் மழை கூட மறைத்துக் கொள்ளும் சொல்லுது. அது மாத்திரமல்ல, கண்மலை நிலையமானது பெரும் காற்றையே நம்ம என்ன பண்ணுது? பாதுகாத்துக் கொள்கிறது சொல்லுது. நம்முடைய கர்த்தர் நம்முடைய பாரங்களையும் கஷ்ட துன்பங்களையும் சுமக்கிறவராக இருக்கிறார். கண்மலையின் மேல எவ்வளவுதான் நீங்க எவ்வளவு பேர் உள்ள போயிருந்தாலும் என்னால தாங்க முடியாதுன்னு சொல்ல. தாவீது அநேக நேரத்தில் என்ன பண்ணா, புகையில போய் அவங்க கூட்டாளிகள் 600 பேருக்கு மேல போய் என்ன செய்தான் இருந்து அவன் ஒளிந்து கொண்டான்னு பார்க்கணும். புகை நான் சொல்லிச்சா என்னால் இந்த மாதிரி தாங்காதுன்னு சொல்ல முடியாது. லிப்டில் ஏறினாக்கா போட்டிருப்பான் 6 பேருக்கு மேல போகக்கூடாது. 7வது வரணும்னா அது மூவ் ஆகாது. ஒன்று ஒரு ஆள் போனாதான் போட்டு பார்ப்பாங்க. ஏன் போகல? படிச்சா 6 பேர் தான் கெப்பாசிட்டி போட்டு. ஆனா கர்த்தர் எத்தனை பேரையும் தூக்கி போடுவார். அவரால் தூக்க முடியாத பாரமே இல்லை. அந்த நிழலில் தங்குவதற்கு எத்தனை விதமான நன்மைகள் என்று பார்க்கும்போது 3வது 4வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். கேட்கிற செவிகள் எப்படி இருக்குமா? கவனித்தே இருக்கும். அப்புறம் பதட்டமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயினுடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படும். இந்த 2 வசனத்தை தியானிப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கண்ணு இருக்குதான் மங்களா இருக்க என்ன பண்ணுவானா? நல்லா பார்ப்பான். யாருக்காவது கண்ணு மங்களா இருக்குதா? இங்க எழுத்தின் பிரகாரம் மங்கள சொல்லு. நம்ம சில ஆவிக்குரிய கண்களை மங்களா இருக்கும், கிறிஸ்துவலா இருப்பாங்க, சத்தியமே தெரியும். கேட்டா ரொம்ப வருஷமா கிறிஸ்தவன்னு சொல்றாங்க. வேதவசனம் புரியவே புரியாது. என்னங்க படிக்கிற ஒன்றும் புரியல. ஆண்டவர்
அவருடைய நிழல்ல வரும்போது கண்களை என்ன பண்ணுவாராம், தெளிவா இருக்கிறேன். படிச்சாக்கா நானே நேரத்தில் பிரமிப்பேன். படிச்சுட்டு ஐயோ இதெல்லாம் இத்தனை வருஷம் தெரியாமல் போச்சு, இத்தனை வருஷம் தெரியாமல் போச்சு, கண்களை திறக்க. அதனால தான் பரிசுத்த பவுல் சொன்னாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கு கிடைச்சிருச்சு, அவருக்கு பெரிய வெளிப்படுத்தல் கிடைச்சது. சீசனுக்கு கிடைக்காத வெளிப்படுத்தல அவருக்கு கிடைச்சது. அதனால அவர் சொல்றாரு, உங்க கண்கள் என்ன பண்ணணும், பிரகாசம் உள்ள கண்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்குது காதுகளை பற்றி சொல்லுது. கேட்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை வாசி கேட்பதற்கு கவனித்தே இருக்கும். கேட்கிற செவன் கவனித்துன்னு அர்த்தம், காது கேட்குதுன்னு அர்த்தம். கேட்காதவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க என்னதான் பக்கத்துல இருந்து கூப்பிட்டா கூட கேட்கலங்க. சமயத்தில் நம்ம போன் அப்படிதான் பண்ணணும். பேசினாக்கா அந்த பக்கத்துல கேட்காது, அவங்க பேச நம்ம கேட்காது. நம்ம செவிடு கிடையாது. ஆனா என்ன இருக்குது, கேட்க முடியல. சில நேரத்துல நம்ம வசனம் எவ்வளவு கேட்டாலும் காது என்ன வருது, செவிடாவே இருக்கு. கேட்ட வசனத்துக்கு ஒன்னத்துக்குமே அதன்படி நடப்பதே கிடையாது. அது அப்படிப்பட்ட ஆண்டு இந்த நிழலுக்குள்ள வந்துட்டாக்கா, இந்த கண்மனை நிழல்ல வந்துட்டாக்கா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, கவனித்திருக்க சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தையை சொல்லுதே, நம்ம இதை செய்ய வேண்டும் சொல்லி கவனித்திருக்க செய்யும் சொல்லப்படுது. அது மூலியமா என்ன பண்ணுவாங்க, காரியத்தை புரிந்து கொள்வாங்க. கவனிக்காம போய் நான் சொன்னேன்னு செய்தியானாக்கா என்ன சொன்னேன்னு கேட்பான். சொல்லிப்பா இல்லையா, நம்ம ஒரு திட்டம் சொல்லிட்டோம், நான் கேட்டிருக்கான்னு நினைப்பான். பிரதர் செய்திருக்கான்னு அவர் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனிக்கலன்னு வச்சுக்க, அவர் கேட்கலன்னு வச்சுக்க, அவர் சொன்னீங்களே என்ன பிரதர் என்ன சொன்னீங்க கேட்பாங்களே, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக பேர் வசனம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன சொன்னாங்க. ஆனா இந்த கண்மலை நிழலுக்குள்ள வரணும், கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய நிழல்ல நான் வரணும். ஆண்டோட நிழல் என்று சொல்லும் போது எனக்கு பாதுகாப்பை மாத்திரம் நினைக்க கூடாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுன்னா, நம்ம கேட்கிற சத்தம் முதல்ல கேட்பதற்கு என்ன பண்ணும், நம்ம காதை ஆலயத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. எங்க இருக்கும், கேட்க காது கேட்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கேட்ட வசனத்தை நடக்கணும், ஒரு தீர்மானம் நடக்கணும், கவனிக்கணும். அதான் சொல்லப்படுது, கேட்கிற காரியங்களை புரிந்து கொள்வாங்க. ஓ இப்படி நடக்கலாம்னாக்கா, இப்படி கேட்டு இது செய்யலன்னா பிரச்சனை, இது செய்தாக்கா இதுல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறவன் என்ன பண்ணுவா, புரிந்து கொண்டு அதன்படி செய்வார்கள் சொல்லி தங்களை ஆளுநரை கொடுத்தும் கட்டுக்கொள்வதை பற்றி மதிக்க தெரிந்து கொள்வார்கள். ஆளுநர்கள் சொல்லும் போது அரசாங்கம் நம்ம சபையில அவங்களுக்கு ஒரு ஆளுமையை கொடுத்திருக்காரு. ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆளுமை, எங்களுக்கு வேற அதிகாரம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்துக்குள்ள உங்களை ஆள முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிந்து கொள்வாங்க. அவங்க சொல்லும் போது தவறா சொன்னா கூட அவங்க கண்டிப்பா சொல்லும் போது கூட புரிந்து கொள்வாங்க, நம்ம நன்மைக்கு தான் சொல்றாங்க. அவருக்கு என்ன இருப்பது, ஆதாயம் என்ன இருக்கு, நம்ம இப்படி இருந்தா நல்லது அப்படின்றதுக்காக புரிந்து கொள்வாங்க. அது மாத்திரம் கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்களா, மதிக்க தெரிந்து கொள்வார்கள். யாரு, இந்த கண்மணியின் நிழல்ல இருக்கவங்க. இப்படிலாம் வசனம் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. ஆகவே அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் பிதாவானவர் கனம். எப்படி கனம் பண்ணுவாரு, இந்த நீங்க கொடுக்குற கனம் தான். என்ன ஐயா ஐயான்னு கூப்பிடுறாங்க, பாசுறாங்க, ஐயோ தொடாதீங்கன்றாங்க. என்னத்துக்கு இதெல்லாம் முடியாதுல்ல, அப்படியே ஒரு கணம். இந்த கணத்தை ஏன் புரிந்து கொண்டாங்க, இவன் மூலியமா நம்ம வசனத்தை கேட்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ளும். அது போல கர்த்தரிடந்து கேட்கிற வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நல்ல செவியை கொடுப்பார். எல்லாமே சபையை சொல்லுதான் சொல்ல முடியாது, கர்த்தர் உங்களுக்கு தனித்தனியா போதிப்பார். அந்த நிலையில வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு வெளிப்படுத்தல் கொடுப்பார். சில பேர் என்கிட்ட பேசுவாங்க, அவங்க வெளிப்படுத்தல் கொடுக்கும்போது நானே பிரமிச்சு, நம்ம கூட தெரியலையே, இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கர்த்தருடைய கண்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு பிரகாசம் உள்ள கண்களை காரணமாண்டவரே, உடைய அதிசயங்களே தாவீது ஜெபிக்கிறான், உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் தருவ என் கண்களை பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டவர் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அதோட மறைபொருளை தருவார். ஏதோ இன்னைக்கு நான் வாசிக்கலன்னா போயிட்டேன்னா, வேலைக்கு போயிட்டா எனக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ, வேத வாசிக்கல ஜெபிக்கல, வாசிச்ச வேற சொல்லிட்டாரு பண்ணணும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கான்னு, அதுக்கு அப்படி செய்யாதீங்க. நேரத்தை ஒதுக்கி வச்சு ஆண்டவரே படிக்கிறதுக்கு மேலே வேத புஸ்தகத்தை எடுத்து ஆண்டவரே படிக்க போறேன், இந்த ரகசியம் எனக்கு புரியாது ஆண்டவரே, ஆவியானவருக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு என்ன பண்ணுங்க,
ஆண்டவர் வந்து பேசுறாரு. பேசும்போது என் காதுல கேட்கிற மாதிரி செய்யுங்க ஆண்டவர். அப்படி கேட்டீங்கன்னாக்கா உங்க இருதயம் பூரிக்கும். நான் எத்தனையோ முறை படிச்சுட்டு உடனே எந்திரிச்சிடுவேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கொஞ்சம் நடந்துக்கிறது ஒரு பாட்டு கட்டி பாட்டினாதான் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. யாருக்கா சொன்ன பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு அப்பா ஆண்டவர் பேசிட்டாரு, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மறுபடியும் உட்கார சொல்லுவோம். ஏன் கேட்டா வசனத்துல அவ்வளோ பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்கு. ஆண்டவர் நம்மோட பேசும்போது நம்ம அறியாமல் ஒரு குதூகலம். நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அந்த குதூகலம் கிடைக்காது, அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை பேசும்போது, ஆண்டவர் நம்ம உற்சாகப்படுத்தும் போது, கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் போது, அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது நாம் அறியாத ஒரு ஒரு பூரிப்பையோ சந்தோஷத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு தருவார்னு சொல்லப்படுது. ஆகவே அவர் என்ன பண்ணுவாங்களா, அவர் மதிக்க கற்றுக்கொள்வார்கள். ஆளுநர் கற்றுக்கொள்வதை மதிக்க தெரிந்து கொள்வார்கள். வெளிச்சத்திற்கும் சத்தியத்திற்கும் வல்லமைக்கும் அவங்க அர்ப்பணிப்பார். கற்றுக்கொண்டது போதாது, சத்தியம் வேத வசனம் வெளிச்சம், வேதம் ஒரு வெளிச்சம் என்று நீதிமொழிகள் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சத்தியத்தின் வல்லமைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சத்தியத்துல ஒரு வல்லமை இருக்குதுங்க. இந்த சத்தியத்தில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. அதனால்தான் அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின் படி நடக்கும் போது எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஆளுங்க கிடையாது. இந்த புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் கிடையாது. ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுனால இதை நம்ம வந்து அவமதிக்க கூடாது. அப்படி பண்ணவங்க எல்லாம் நாசமா போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த வசனத்தை மதிக்கிறவங்க, இதை பொக்கிஷமா பண்றவங்க, அவங்க கர்த்தர் வெளியேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. அவங்க எல்லா விதமான அரண்களையும் தகர்த்தெறியக்கூடியவர்களாய் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். ஆகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வர்களுக்கு ஆளுகை செய்யறது பாராபட்சம் காட்ட மாட்டாங்க. மட்டுமல்ல, காண்கின்ற கண்களை மங்களாயிராது. அதன் அர்த்தம் தரிசனங்களை காண்பார்கள். இந்த அர்த்தத்தை புரியுது மாத்திரமல்ல, ஒரு தரிசனம். என்ன தரிசனம் ஐயா? பரலோகத்தை பற்றி ஒரு தரிசனம். ஆபிரகாம் எபிரேயர் வாசிக்கும் போது பார்க்கிறோம், அவன் தூர தேசத்தில் இருக்கிறதா பண்ணான், வனாந்திரத்தில் இருக்கா, இன்னும் வாக்குத்தத்தை பண்ண தேசத்துக்கு போல. ஆனா அவன் கண்கள்ல தரிசித்துட்டான், அதை அணைச்சு கொண்டான்னு சொல்லப்படுது. இதனால தரிசித்து அணைச்சு கொள்கிறான். எழுத்தின் பிறகு நான் வரல, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டானா அணைத்து கொண்டான். நம்ம பூலோகத்தில் இருக்கிறோம், பரலோகத்தை அணைத்து கொள்ள வேண்டும். பரலோகம் இப்படிப்பட்ட மேன்மை, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட மேன்மைன்னு சொல்லி நாம் நம்ம என்ன பண்ணணும், அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே நமக்கு என்ன இருக்காங்க, கண்கள் மங்களா இருக்காது, தரிசனங்களை கொடுப்பார். வசனத்தை வாசிக்கிற விசுவாசிக்கிறவங்க கண்கள் என்ன பண்ணப்படும், தெளிவாக காண்போம். இதயத்தில் உள்ள திரைகள் என்ன பண்ணப்படும், நீங்கி போயிடும். புரியாதெல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப எளிதா புரிஞ்சுப்பாங்க. பாஸ்டர் சொன்ன பிரசங்க புரியலையா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாலே புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொல்றதுக்கு முன்னாடி வசனம் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னு கேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் வருவார் அடுத்தது, இந்த சபையில என்ன பண்ண போறாரு, அடுத்த செய்தி தான் சொல்ல போறாரு, வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு புரிதல், வசனத்தை குறித்து சூழ்நிலை குறித்து. தயவு செய்து அதை செல்போனை கொஞ்சம் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. கர்த்தரோட ஆசிரியர் பாருங்க, நம்ம அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. வசனத்தை என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சு கொள்வாங்க. இதயத்தில் இருக்க திரைகள் எல்லாம் ரொம்ப நீங்கி போயிடும். எல்லாவற்றையும் தெளிவா இருப்பாங்க. சோதனை கஷ்டம் பாடுகள் எல்லாம் வரும்போது தெளிவு இருக்கு. இதுதாங்க நம்ம மெச்சூரிட்டி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். சோதனை வரும்போது யோபு ரொம்ப தெளிவா இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாரியா, அவருக்கு ஸ்தோத்திரம். ஏன், அவனுக்கு தெரியும் கர்த்தர் அறியாம ஒன்றும் வராது. அவர் ரெட்டிப்பாக்க ஆசை, அவர் வசனமா கொடுத்தார் ஆண்டவர். உன்னை சத்து தோதிக்க போறான்ப்பா, ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நீ விசுவாசத்துல பேதுருக்கிட்ட சொன்ன மாதிரி விசுவாசத்தை விலகி போயிடாதுன்னு சொல்லு. பேதுருக்கு போய் சொன்னார் ஆண்டவர், நீ விசுவாசத்துல விலகி போயிட்டு போற, உனக்கா ஜெபம் பண்ண. அவன் அதெல்லாம் கிடையாது சொன்னான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தெளிவு வரும். தெளிவு யோபுக்கு வந்தது காரணம் என்ன, அவன் ஆண்டவரை பற்றி அறிந்து வைத்திருந்தான். அவனை பத்தி படிக்கும் போது உலகத்தில் இருக்கிற ரகசியத்தை சொல்றான். பூமியில் எப்படி உண்டாகுன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு அது உலகத்தை கர்த்தர் சிருஷ்டி கர்த்தா பூமியின் மேல் உட்கார்ந்து சொல்றான். எங்கிருந்து அந்த வெளிப்படுத்தல் வந்தது, தெளிவு. நம்மள மாதிரி வேத புஸ்தகத்தை வச்சு படிச்சாரு இல்ல, நட்சத்திரங்களை பத்தி சொல்றாரு. ஐயா இன்னைக்குதான் நட்சத்திரத்தை பத்தி சொல்றான். அவர் அத்தனை நட்சத்திரங்களை பத்தி சொல்றான். இந்த தெளிவு எங்க வந்துச்சு, அவர் கூடாரம் மலைவில் இருந்தாங்க. கட்டணை எழுதாவிட்டாலும் நம்ம தியானிக்கும் போது, கர்த்தனுக்கு கொடுத்து வெளிப்பாட்டை பார்க்கும் போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்,
எங்கு அடைக்கலமாக இருந்தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதுக்கு நேரம் செலவழிப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை கற்று செலவு. நீங்க அதிகமா உலக பிரகாரமாக பிரயாசப்பட்டு உங்க உடலை அழிப்பதை காட்டிலும் கர்த்தர் சமூகத்துல இருங்க. உங்களை கர்த்தர் கொண்டு போய் எங்கேயோ நிறுத்துவார். எனக்கு எங்க சொல்ல தெரியாது, அதுக்கு எண்டே கிடையாது. ஆண்டவர் எங்கே இந்த புது வருஷத்துல நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தருடைய சமூகத்துல அதிகமான நேரம் வாங்கிக்க போறேன். மற்றவங்களை பத்தி பார்க்காதீங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பேனியன் தேவை, கூட்டுக்காரர் தேவை. தனியார் இருந்தா விட நாம ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதனாலதான் அவன் சொல்றா, நேச்சரின் நிழல்ல தங்கி இருப்பேன். அவர் என்ன கும்பல்ல இருப்பேன் சொல்ற, எனக்கு அவள் நிழல் இருந்தா போதும். உன்னத பாட்டில் சொல்லும் போது இந்த ஆதாரமா சொல்லப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டா, அவளுடைய நிழல்ல இருந்தாக்கா இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. பார்க்கும்போது நமக்கு ஒரு அற்பமா தெரியும், நிழல்தாலும் தெரியும். மற்ற நிழல் எப்படியோ நம்முடைய நிழல், ஆண்டவருடைய நிழல் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இவைகள் எல்லாம் எப்படி தெரிஞ்சு கொள்கிறான்னு கேட்டாக்கா, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யல. மற்றவங்க கண்ணு ஒண்ணு கண்ணு தொண்டை, ஆண்டவரே கண்டுப்பாங்க. இதுக்கு தானாவே கிடைக்கும். எப்படி தானா வருது? அவருடைய நிழல்ல வந்தா போதும். ஒரு அழிலிய சொல்லும், ஆண்டவரே கண்ணை திறந்து அற்புதம் செய்யுன்னு சொல்ல வேண்டாம். You go and enter into the shadow of the Lord. Hallelujah. அவர் நம்ம நேச்சரோட ஒரு நிழல்ல நீங்க தங்க போயிட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நம்ம ஒண்ணு இதுக்காக ஒரு பெரிய உபாச ஜபம் எடுக்க வேண்டியதில்லை, இதுக்காக போய் யார்ட்டையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. அவர்கிட்ட போய் ஊழிய வளர்ப்பட்ட ஒரு ஊழியக்காட்ட போய் நான் கூட இருந்து ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த உறவை மெயின்டைன் பண்ணி நம்ம நேச்சர் நிழல் பக்கத்துல உட்கார வாஞ்சியா இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கர்த்தருடைய கிருபையினால எல்லாவற்றையும் அடக்கிக் கொள்வீங்க. குறிப்பாக நற்செய்தி கிருபையினால எல்லா மாற்றங்களும் ஏற்படும். கட்டி கர்த்தரை இப்ப அடுத்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, பதற்றமுள்ள இதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதற்றது சின்ன விஷயம். ஐயோ என்ன ஒரு பதற்றம், சில பேர் சொல்லவே முடியாத காரியத்தை சொன்னாவே பதறிடுவான். நானும் அப்படிதான், ஏதாவது சின்ன ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வரும்போது தான் தைரியமே வரும். போலீஸ்காரனே பயப்படுறாங்களா ஏன்னு கேட்டால் அது அந்த அந்த மாதிரி காரியம். ஐயோ போலீஸ்காரன் பார்த்தா நம்ம பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, இன்கம் டேக்ஸ்காரன் என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு யாரை பார்த்து நம்ம பயப்படுறது? ஏன்? கர்த்தருடைய நிழல்ல வந்துருக்கோம். அதான் சொல்லப்படுகிறாங்க அந்த வசதி, பதற்றமுள்ள இதயம் அறிவை அறிந்து கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியங்களை புரிந்து கொள்வாங்க. மந்த இதயமா இருக்காது, புரிந்து கொள்வதற்கு தாமதமா இருக்காது. என்று இயேசு கிறிஸ்து எப்படி உயிருடன் எழுந்த உடனே எம்ஆர் சீசன்ட்ட போனார். அங்கே போனா 2 சீசன்லாம் ஐயோ இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போயிட்டாரு, அவர் இருப்பார் சொன்னாரு, அவரை நம்பி நம்ம வந்தோமே, இப்படிலாம் போயிடுச்சு இந்த மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்து போறாரு, பேசுறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு உண்மை தெரியாது ஐயா, எந்த ஊர்ல இருக்க நீ? ஆண்டவர் சொல்லு, என்ன இவ்வளவு மந்திய இதயமா இருக்கிறீங்களே, அவர் சொன்ன தீர்க்கதரிசிலாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வருது? பூரிப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மந்தை இதயத்தை கற்றுப்போம். அதான் சொல்றாரு பதற்றமுள்ள இதயம் என்ன பண்ணுமா, அறிவை உணர்ந்து கொள்ளும். எப்போ? ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். துன்பங்கள் வரும்போது வசனத்தை சொல்வார், சூழ்நிலையை உருவாக்குவார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாரு, நமக்கு அந்த மாதிரி காரியங்களை வெளிப்படுத்தி இதெல்லாம் ஒரு நன்மைக்காக. இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சம்பவமும் நீங்க சொல்லி பாருங்க, எல்லாம் நன்மைக்கே சொல்லி நன்மையாய் முடியும். அந்த முறுமுறுத்து இருக்கிற பாருங்க, யூ வில் பி சேம் சர்க்கிள். எப்படி இந்த 40 வருஷம் ஆண்டவர்களை பாடம் கத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க முறுமுறுத்து 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க போயிருக்கலாம், ஒரு வருஷம் 3 மாசத்திலே போய் சேர்ந்துருக்கலாம், போகல. காரணம் என்ன? முறுமுறுப்பு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடையும் ஆராதனை மணி காலைல வர வீட்டுக்கு கையெட்டு கும்பிட்றேன், தயவுசெய்து மைக் போடாதீங்க, இது பண்ண. எனக்கு எப்பவுமே கோபம் வரும் சாதாரணமா. ஆனால் ஆண்டவரே, இது ஏதோ ஒரு சித்தம் இருக்குது ஆண்டவரே, எனக்கு இது வழி பண்ணுங்க, இந்த மனுஷனை ரட்சி பண்ணுங்க. நான் காரணம் சொல்ல, சரிங்க உங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடத்திக்கிறேன், சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிப்பேன், என்ன பண்ணுவேன். ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வேலை அனுப்பிச்சுதான், சரி என்ன பண்ணலாம் சவுண்டு போகாமல் இருக்கிறது, ஒரு ஃபால் சீலிங் போட்டால் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்றுட்டு ஆண்டவரே ஒரு ஃபால் சீலிங் 2 பக்கம் செவ்வறு எடுக்கணும் ஆண்டவரை ஜெபம் பண்ணு. இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறது காரணம் தெரியுமா? அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான். நான் பிளான் பண்ணல, நான் எந்த சர்ச்சையும் போய் பார்க்கல,
யார்கிட்டயும் ஆலோசனை கொடுக்கல. ஆனா ஒன்னே ஒன்று ஜெபிச்சேன், நான் இங்க ஆராதிக்கிறதுனால நம்ம ஆண்டவர் மேல அந்த ஆள் போக வந்துடக்கூடாது, அந்த ஆள் வெறுக்கக்கூடாது ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இதுக்கு ஒரு வழி பண்ணணுமா ஆண்டவர்? ஆண்டவனுக்கு நேர்த்தியான ஆளு எவ்வளவு சுகமா உட்கார்ந்து இருக்கோம். எவ்வளவு இது காரணம் என்ன? நன்றி ஆண்டவரே சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினா நன்றி ஆண்டவரே, கத்திர ஒரு பேர் நல்ல விட கொடுப்பாரு. ஆண்டவரே அந்த ஆளை எப்படி நீங்க அகற்ற மாட்டேங்க, அகற்றவே மாட்டாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சத்துரை நீங்க அடிச்சு கொடுங்க, அடிக்கவே மாட்டாரு, உங்களை தான் அடிக்க வச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஜெபிக்கிறேன்னா நன்றி ஆண்டவரே, இதுல என்ன நன்மை இருக்கிறோம், இதுல என்ன நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் பொழுது இதுதான் புரிந்து கொள்கிற இறுதியம். பதற்றம் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் மாற்றுவார் சொல்லப்பட்டிருக்கு. எம்மாவோட சீசருக்கார் எப்படி செய்தாரோ அதே போல என்ன பண்ணுவாரு, இந்த கண்மலை நிழலில் வரும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லணும். அதனால்தான் சொல்லப்படுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லும்போது அன்றியும் சொல்லப்படுகிறது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். எடுங்க வசனத்தை எடுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு புத்தி இல்லாதவங்க சொல்லணும், கர்த்தருக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். எனக்கு புத்தியே இல்லைங்க, எனக்கு புத்தியே இல்லைங்க சொல்லக்கூடாது. நம்ம இல்லதான், ஆனா கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணோம், அறிந்து கொள்ளணும். எங்க அறிந்து கொள்ள முடியும்? இந்த கூடாரத்துக்குள்ள வரணும். நீங்க இந்த ஆண்டவர் கண்மலையின் கூடாரத்துல வந்துட்டீங்கன்னாக்கா கண்மலையானவரேன்னு பாட்டு பாடுறோம். ஏன் பாடுறோம்? அந்த கூடாரத்துல வந்தாக்கா புத்தி வந்துடுங்க, தெளிந்த புத்தி வரும். அப்ப வந்தோடனே என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்தாலும் சொல்ல முடியும். அந்த கொடுத்திருக்காண்ட இதை யாரை கொடுத்திருக்குது, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டீங்களா? புத்தி இல்லாதவங்க யாரும் சொல்லக்கூடாது, என் பிள்ளை மக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைன்னு சொல்லும், உனக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனத்தை சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வசனம் தான் நீங்க நோட் பண்ணணும். இன்னைக்கு வசனங்களை நோட் பண்ணுங்க. அதுக்குதான் டைரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றது. நீங்க டைரி எடுத்துருந்தா அடுத்த வருஷம் உனக்கு ஒரு டைரி தரேன். இந்த வருஷம் டைரி சொந்தமாக வாங்கிட்டு வாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ண இதை வாங்கி எழுதிட்டு போறது மாத்திரம் இல்லை, வீட்டுல போய் உட்கார்ந்து படிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு பேசினார் தேவதாசன் மூலியமாக, உடைய ஊழியக்காரன் மூலியமாக பேசினீர் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தல் கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பேர் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு, புதிய வெளிப்படுத்தல் உங்களுக்கு தருவார். ஏன்? உங்க கண் தெளிவடைஞ்சிருச்சு, உங்களுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சு. ஆகவே உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுவாரு, காது இன்னும் பேசுவார் ஆண்டவர். காது கேட்கற காதை கொடுத்துட்டு முடிச்சு முடிஞ்சா போதுட்டாப்பா, போய் கறிக்குழம்பு வச்சு நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும். அதுவும் நினைச்சது கொஞ்ச நேரம் ஒருத்தர் வேலை செய்தா அடுத்தர் படிக்கணும், ஒருத்தர் வேலை செய்ய சொல்லி மற்றவர் படிக்கணும். அப்படி படிக்கணும்னால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பான்னு சொல்லப்பட்டிருப்பார். பெரிய மனதோடு கர்த்தர் நமக்கு திறந்திருக்கு. அடுத்தபடியாக பார்க்கிறோம், இதோட விட்டுல ஒரு கண்ணு காது இதயத்து மாத்திரம் இல்ல, 4ஆம் வசனத்துல கடைசி பாகத்தை படிக்க, தெற்றுவாருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசுமா. இங்க இருக்கிற எல்லா எத்தனை பேர் தொற்றுவாய் இருக்குன்னு கேட்டாக்கா யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. தெற்றுவாய் யாருக்கா இருக்குதா? கெட்டுவாயினே தெரியல. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சொன்னங்க அப்படின்னு சொன்னாங்க, அது தெற்றுவாய். அது எதை கண்டிப்பீங்க? நம்ம யாரும் தெற்றுவாய் இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம எல்லாருமே தெற்றுவாய். எப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை யாரையும் சொல்றது கிடையாது. புரியுதா? இப்போ நம்ம போய் எல்லாத்தையுமே சொல்றோம், வாய் நல்லா இருக்கும் பாருங்க, போற இடத்துலலாம் உடனே பேசியிருப்பான். பார்க்கறோம்ல, 4 பேர் இருந்தா போதும், அங்க அவர் தனியா என்ன பண்ணுவாரு, ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு. அவனுக்கு தெரிஞ்சே சொல்லுவான். உடனே கருணாநிதி மோசமா, அம்மா மோசமா, அவரு மோசம், இவர் எப்படி சொல்லுவான். ஏன்? அவன் வாய் என்ன பண்ணல, அது உலகத்தான். கர்த்தர் நமக்கு ஒரு வாய் கொடுத்துருக்கு. அந்த வாய் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா ஆண்டவரை பத்தி சொல்லணும். சொல்லணும்னாக்கா தெற்றுவாய். இந்த வசனம் படிச்சோம் நாமளும் கேட்ட, ஆண்டவரே எனக்கு தெற்றுவாய் ஆண்டவரே. இன்னைக்கு காலைல ஜெபம் தான், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, நல்ல வாயை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, என்ன இந்த வருஷத்துல தெற்றுவாயா இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்ன பண்ணோம், தைரியமா ஆண்டவர்கிட்ட போய் சும்மா இருக்கணும், வழி சட்டையை குச்சிருக்கணும். வாயா இயேசு பத்தி தெரியும் உனக்கு, இயேசு எனக்கு நடவராக இருந்தாரு சொல்லணும். சொல்லும்போது என்ன பண்ணுவாரு, இந்த வாய் மாறி போயிடும். எப்படி மாறிடும்? சில பேர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப காலத்து இயேசு நல்லவன் சொல்லி எனக்கு செய்தான்னு சொல்லணும். அது படி சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி சொல்றதுதான் இந்த தெற்றுவாய் சொல்லிருக்கோம். இங்க இருக்க பாருங்க, தெற்றுவாய் என்ன சொல்ல வாசல் என்ன வருது, தெற்றுவாய் தடையின்றி என்ன பண்ணுவோம், தெளிவாய் பேசும். ஆண்டவரை பத்தி தெளிவா பேச முடியும். அல்லேலூயா.
அது சொல்வதற்கு அவர் செய்த நன்மைகளை சொல்லணும். சாட்சி சொல்லணும்னா சொல்லாமல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் சாட்சி எனக்கு கட்டுமே இருக்குது, எனக்கு சொல்ல முடியாது, நான் சரியாக சொல்ல தருங்க. நீங்கள் எப்போதான் கற்றுக்கிறது? நம்ம சிஸ்டர் கௌரின்னு ஒருத்தர் இருந்தாங்களா தெரியும், வாரம் சாட்சி சொல்லாமல் நீ சபை நடத்துகிறாங்க. அப்போது காரணம் என்ன? கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஞாபகம் கொடுத்தார். சாட்சியார் பார்த்தேன் நீ தான் போ சிலோரில் போய் ஊழியர் செய்ய சொல்லி. அவங்க பார்த்தாக்கா அவங்க எனக்கு கொடுக்குற கான்ட்ராக்ட்லாம் எங்கே தெரியுங்களா? சுவிட்சர்லாந்தில் இருந்து கான்ட்ராக்டு. அங்கேருந்துலாம் ஜோம் பண்ணுறதுக்கு ஆளுங்க, ஐயா வீட்டுக்காக ஜோம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, நமக்கு யாரையும் தெரியாது. ஆனால் அவங்க அங்கேருந்து ஜோம் பண்ணுவாங்க. காரணம் அவங்க கர்த்தரை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு இது வரைக்கும் தெற்று வாயை கொடுத்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய கண்மலையின் கூடாரத்தில் வரும்போது கர்த்தர் உனக்கு நல்ல வாயை கொடுப்பார். என்ன சொல்லுவாங்க? தெளிவாய் பேசக்கூடிய வாய். ஆண்டவர் நம்ம எல்லாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு தெளிவாய் பேசக்கூடிய நன்மை, கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் பேச முடியாது. புத்திசாலித்தனமாய் பேசுவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவது, மற்றவர்களை சீர்திருத்துவது. தப்பு செய்த நமக்கு என்ன வந்துச்சுங்க? அவங்க போட்டோம், பிரதர் நீங்கள் பண்ணுறது தப்பு. என்ன பண்ண சிஸ்டர், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் ஆலயத்துக்கு வரல தப்பு, கோச்சிட்டு போட்டுங்க. உங்கள்கிட்ட பேசாட்டா பரவாயில்லைங்க, ஒரு விரோதி ஆனால் பரவாயில்ல, தப்புன்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லி பாருங்க. நம்ம அவங்க உறவு போயிடுங்க. அவங்க உறவு போனா கர்த்தர் உறவு கிடைச்சா போதாதா? தப்புன்னு கண்டிக்கிட்டு தைரியம் வளர்க்கட்டும். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்ன சொல்றது, இந்த கர்த்தர் கொடுக்குற ஒரு அறிவு. இப்படியாவது நமக்கு கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர் சொல்றது கிடையாது. ஒருத்தர் சொல்லலாம், கோல் மூட்டுறது கிடையாது. ஒருத்தருக்காக ஜெபம் கரிசனையோடு சொல்ல வேண்டாம். ஒருத்தரை குறை சொல்வதோ அல்லது அவங்க கால்வான்னு நினைச்சதில்ல, அவங்களுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கும்படியாக அவங்க கர்த்தர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜீவன் தான் மனைவியோடு பார்த்தேன். ஒரு ஹோட்டல் அங்கே தான் பார்த்தோம். அவர் என்ன பார்த்தேன்னு சொன்னேன், பிரதர் நீங்கள் திருந்தணும் அப்படின்னு. நான் மனைவியோடு தான் போயிருந்தேன். அவங்களுக்கு ஞாபகம் தான் தெரியாது. ஜீவானந்தன் பாஸ்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால அவர் பார்த்து போகும்போது அவர் சொன்னார், ஜீவானந்தன் பாஸ்ட்டு, பிரதர் நீங்கள் திருந்தணும்னு. மனசுல பயம் வந்துடுச்சு. திருந்தணும் தெரிஞ்சு போச்சுற நம்ம விஷயம் முதல்ல பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தல கொடுப்பாரு. நீங்க தைரியமா பேசுங்க. அந்த நாவை தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? தரான்னு சொல்லப்படுது. அப்போ கர்த்தருடைய நன்மைகளால் நம்ம என்ன இருக்கோம்? நிறைய வாய்கள் நிறைய இருக்கிறோம். எப்போ நம்ம பேச முடியும்னு கேட்டாக்கா, வசனம் வாசிங்க. சங்கீதம் 45:1. சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விஷயத்தினால பொங்குகிறது, என் நாவு விரைவாய் எழுதும் எழுத்தாணி. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? அறிஞராகி புக் எழுதுறவங்க. எப்போ நம்முடைய எல்லாம் விசேஷத்தினால நிறைக்குது. விஷயத்தை நான் சொல்லுவேன், அவன் பார்க்கறான். நம்ம ஒவ்வொருத்தருக்காக சொன்னா முடியாதுடா. ஒரு புக் எழுதுறான், புக் எழுதி என்ன பண்ணு, எல்லாருக்கும் போடு. ஒரு வாட்ஸ்அப்ல போடுறா, எல்லாம் எழுதுடா. பேசினா முடியாது, ஒரு எல்லாத்தையும் எழுதி எல்லாருக்கும் பாஸ் பண்ணு, இமெயில் எல்லாருக்கும் அனுப்பு. கர்த்தர் மாற்றுவார். அதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயம் நல்ல விசேஷத்தில் நடந்துனாக்கா சும்மா இருப்பீங்களா? உடம்பு பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க? ஏசு நல்லவருங்க, ஏசு நல்லவருங்க, அவங்க நன்மை செய்தாருங்க. நன்றி கட்ட இருதயம் நமக்கு இருக்காது. அது என்ன பண்ணணும்? நல்லது செய்யறத கூட இருக்க வேலை செய்யறவங்கிட்ட சொல்லணும், நண்பர்கிட்ட சொல்லணும், பார்க்குறவங்கிட்ட சொல்லணும், கஷ்டப்படுறவங்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு விசுவாசம் வரும். வருவாங்க எத்தனையோ பேர். சிஸ்டர் நிர்மலா சொல்லி தான் அந்த துர்கா சிஸ்டர் வந்தாங்க. அவங்க போய் சொன்னாங்க அவங்களுக்கு. அப்போ அது மாதிரி எத்தனையோ பேர் வராங்க. சார் அவங்க நிலைத்தார்கள் நம்ம கிட்ட இல்லை. அது கர்த்தர் அவங்களோட உண்டாக்குற ஒரு விசுவாசம். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். நாளைக்கு போய் என்ன பண்ண முடியாது. அந்த சகோதரியை பார்த்து, அந்த சகோதரனை பார்த்து நீ பேசுனியா, ஆண்டவரே என் என் இறுதியம் நல்ல விஷயத்தான் இருந்தது, ஆனா அவங்களை பார்த்தாலும் ஒரு பயமா இருந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. தைரியமான சொல்லணும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க எல்லாம் மாறுவீங்களா? அப்படி வரக்கூடிய வாஞ்சி இருக்குதா? அப்படின்னா நீங்க எல்லாம் அந்த நிலைக்குள்ள வரணும். அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அப்படி வரவங்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, எல்லா ஆசீர்வாதத்தை கூட இடைப்பாடுதலை தருவார். ஏன்னு கேட்டா, விடாய்த்த நிலத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கண்மலை நிலை. விடாய்த்த நிலை என்னன்னு அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. விடாய்த்து போச்சு. அதுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? இடைப்பாடுதல் தருகிறார் சொல்றாரு. இன்னும் 2 நிழல் இருக்குது. அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் போய் பார்க்கணும். இதுக்கு அதுக்கு முன்பாக உங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வர சொன்னேன். எத்தனை பேர் சொன்னேன்? எத்தனை பேர் காதுல கேட்டுச்சு? நீங்க ராத்திரி சொன்னீங்க, என் காதுல கேட்கலன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சார் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாள் உங்களை அன்னைக்கு சாயந்தரம் வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் காது கேட்டுச்சு, எத்தனை பேர் கேட்கல?
இல்லை இருக்குது இன்னும் இருக்குது மேலே முடியல இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் நீ அத்தனை பர்சன்ட் தான் பரவாயில்ல இருக்கட்டும். எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? நம்ம சபையிலேருந்து 3 பேர் 5 பேர் வந்தாங்க. 3 பேர் ஒரு குடும்பத்தில், இன்னொரு 2 பேர் 5 பேர், தேர்வழியில் வந்து 2, நானும் என் மனைவி. ஆக மொத்தம் 10 பேரும் தான் இருந்தோம். 11 பேர் வந்தோம். ஆகவே இன்னைக்கு அந்த பிரசங்கத்தை மீண்டும் சொல்லலாம். அது ஒரு நிழல். இப்போ நம்ம எல்லாம் கர்த்தருடைய நிழலை பற்றி நம்ம படித்தோம். இந்த நிழலில் நமக்கு அடைக்கலம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, வல்லமை இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, மகிழ்ச்சி நிழல் இருக்குது. அது மாத்திரம் மறைவிடமும் இலைப்பாடுதல் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு நிழலை பார்க்க போகிறோம். வாசியங்கள் அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேர்கள் நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமாம். இந்த நிழல் யாரை பற்றின்னு கேட்டாக்கா, யாரை பற்றி? பேதுரை பற்றி சொல்லப்படுற ஒரு நிழலை பற்றி பார்க்கணும். அந்த அதிகாரத்தை போயிட்டு படிங்க. அதை பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்த நிழல்லாம் பெரிய கண்மலை, காற்று, புயல், அது இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு நிழலை பற்றி பார்க்க, ஒரு மனுஷனுடைய நிழல். ஒரு மனுஷனுடைய நிழல்னால செய்த காரியத்தை பார்க்கணும். நிழல் பற்றி மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிழல் இருக்குமா, வெளிச்சம் இருக்குமானால் அங்கே நிழல் எங்கே இருக்கும்? நிழல் வெளிச்சம் இருக்கிறது தான் நிழல் இருக்கும். மேலும் நிழல் அமைதியாக இருக்கு. ஆராதனை பண்ணுமா? நான் பண்ணுறேன். என் நிழல் ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு அமைதியான இருக்கும். இருக்க வச்சு ஆர்ப்பாட்ட சத்தம் இருக்காது. நிழல் என் உருவத்தை தான் பிரதிபலிக்கும். நான் என்ன இருக்குன்னா அதை பிரதிபலிக்கிறது. மாலை நேரத்தில் இந்த நிழல் என்ன ஆகுன்னு கேட்டாக்கா நீட்டமாக இருக்கும். அது நீட்டம் என்னன்னு கேட்டாக்கா நம்முடைய அனுபவத்தை காட்டும். உங்கள் நிழல் நீளமாக இருக்கணும்னாக்கா நீங்கள் வயசாக ஒரு காலத்தில் அனுபவப்பட்டு தேடினீங்கன்னாக்கா உங்கள் நிழல் நீட்டமாக இருப்பதை காட்டணும். சாயந்தரத்தில் காலையில் இல்லாத நிழல், மத்தியானத்தில் இல்லாத நிழல் கேட்டாக்கா சாயந்தரம் உங்களுடைய அனுபவம் அப்போ என்னன்னு கேட்டால் உங்கள் நிழல் ஒரு நீட்டமாக இருக்கிறத பார்க்கணும். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்திற்கு முன்பாக அது நேராக நடக்கும். வெளிச்சம் இருந்தாக்கா தடுமாறிலாம் போக வேண்டியதில்லை, சீராக நம்ம நடக்க முடியும். அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது, நிழல் நிஜ மனிதனை காட்டிலும் பெரிசாக இருக்கும். சில நிழல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்னதாக இருக்கும், நம்மளோட காட்டிலாம் இருக்கும், ரொம்ப பெருசாக காண்பிக்கப்படும். இதை தான் நான் அப்போஸ்தலத்தில் பார்க்குறேன். இதை எதை காட்டுறதுன்னு கேட்டால், பேதுருவின் வாழ்க்கை மற்றொரு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்தது என்று நம்ம தாக்கத்தை கொடுத்துருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒவ்வொரு மனுஷனும் 7 பேரை குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்கத்தை உண்டாக்குறாங்க. எஃப்சி கொடுத்து குறைஞ்சபட்சம் 7 பேருக்கு ஒரு தாக்கம். எஃப்சிகிட்ட பேசணும், எஃப்சியை பார்க்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 7 பேர் தாக்கம். அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொண்டாடுதுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாம் நிழலில் கர்த்தர் நிழலில் சுகமாக இருந்தால் போதாது. இங்கே அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. பேதுரு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா விஞ்ஞானிகள் எல்லாம் கொண்டாந்து வச்சா நிழல் பட்டா போதுன்னு பண்ணாங்கன்னா, அப்போ பட்டுச்சா படலையா சுகமானான்னு வேதத்தில் சொல்லலை. போயிருக்க போய் தான் யாராவது சொல்லி தான் செய்திருப்போம். நம்ம ஆளுக்கெல்லாம் யாராவது சொன்னால் தான் செய்வாங்க. அதுதான் ஒன்று வச்சிருந்தான், முதல்ல அறிவிப்பு கொடுக்கணும். அது சொன்னாக்கா போதும் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும், அதே செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்தது அப்படி போகும்போது அவருடைய நிழல் பட்ட ஆகிலும் என்ன பண்ணோம், சுகம் கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்த்தேன். அவன் எந்த பக்கம் நின்னா எப்படி சுகம் கிடைச்சதுலாம் பார்க்க முடியல. ஆனால் ஏதோ சுகம் கிடைக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இயக்கத்தில் வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனுஷனுடைய நிழல் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையோ ஒரு தெய்வீக அற்புதத்தையோ செய்வதில்லை. ஆனால் பேதுருவின் செல்வாக்கு அவன் நிழலுக்கு பேசாது. பேதுரு வந்தா போகல, பேதுரை கூட்டி வரணும்னு சொல்ல, அவர் போகும்போது நிழல் பட்டா. இது எவ்வளவு பெரிய செல்வாக்கு. சில பேர் சொல்ல பாஸ்டர் வரணும், பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னால் நடத்தணும்னா அது ஒரு விஷயம் வேற. நிழலே இருக்குன்னு சொன்னா நிழல் பட்டா போதுன்ற ஒரு இயக்கம் தாக்கம் பிரியமான பேதுருக்கு அந்த தாக்கம் அவன் மேல இருக்குமானால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான் பார்ப்போம். அப்போ பேதுரு செல்வாக்கு அவனை அறியாத அனைத்து மக்களையும் கவர்ந்தது. அவனுக்கு யாரும் தெரியாது. அவன் பேசினாதான் எனக்கு நிரோஷன் பேசுவார், பேசினாதான் என்னை பற்றி தெரிஞ்சா பேசுவான். அந்த பேதுருக்கு யாருமே கிடையாது. அநேகரை கவர்ந்தது, அவன் நிழல் கவர்ந்தது, அவன் நிழல் கவர்ந்ததுன்னு பார்க்க அவன் ஏற்கிறது. அப்போ அவன் பேதுரின் வாழ்க்கை முழுவதுமே
அப்படி இருந்ததா கவர்ச்சியா இருந்ததுன்னு கேட்டா நிச்சயமா இல்லை. பேதுருடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருக்குது? 3 தடவை இயேசு மறுதளிச்சான். என்ன பண்ணா? இவருக்கு தெரியவே சபிச்சான்னு சொல்றாங்க. அப்புறம் அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சீசனா இருந்தான். ஆனா என்ன பண்ணான்? முதிர்ச்சியில பார்த்தல, அது முதிர்ச்சி இல்லாதவனா இருந்தான். எதுக்கத்தாலும் ஏடா கூடமா பேசுவோம். என்ன பேர் முந்திரி பட்ட மாதிரி நடந்து கொண்டான்னு பார்ப்போம். ஒரு தடவை என்ன பண்ணான்? சேவருடைய காதை என்ன பண்ணிட்டான்? இவன் அறுத்து விட்டான். ஆண்டவர் அவ்வளவு போதனை கொடுக்குறாரு. ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்துல வாங்கினா, ஒரு மைல் கொடுத்தா 2 மைல் போங்கடா, உங்ககிட்ட 1 வருஷம் 2 வருஷம் தான் ஒன்னு கூட அதை கேட்ட அதை கொடுத்துருந்தேன். இதெல்லாம் கேட்டு என்ன பண்றான்? எதிராளி வந்து என்ன பண்றான்? காதை அறுத்து விட்டான்னு பண்றான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவருக்கு பிரசங்க பண்ண போக வேண்டிய என்ன பண்ணா? விட்றா பண்ண பழைய தொழிலுக்கு போறேன், மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி விட்டான். பேதுருவின் வாழ்க்கை எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ரங்கராட்டன் எப்படி இருக்கும்? மேலே ஏறும், கீழே ஏறும், மேலே ஏறும் அப்படி. அந்த மாதிரி நம்ம விசுவாசிங்க எப்படி பேர்? நம்ம எப்படி இருக்கோம்? இந்த போன வருஷம் நல்லா ஆகிடுச்சு, வசனம்லாம் படித்தேன், ஆனால் இந்த வருஷம் படிக்கல அப்படின்னு. அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்த வருஷம் இப்படி. இவர் ரங்கராட்டன் மாதிரி மேலே ஏறுறதும் இறங்குறது மாதிரி. பேதுரு வாழ்க்கை அப்படிதாங்க. அப்பேற்பட்ட பேதுருவை கர்த்தர் உபயோகப்படுத்த முடியுமானால், அதான் சொல்ல வரேன். அவ பாருங்க, அவனை செல்வா கற்றவனா இருந்த போது கூட அவனுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்த பிறகு அவனுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. பேதுரு நிலைமை நிழலை தேடி போனார்கள். வச்சா சுகம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அப்ப பேதுருவின் வாழ்க்கை மாறுமானால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை என்னையும் கர்த்தர் உபயோகப்படுத்த கர்த்தரை ஒரு நிழலாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. நிழல் என்று சொல்லும் போது நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்ககிட்ட ஒரு தாக்கத்தை, எப்படி லைட்டு பட்ட உடனே அந்த நிழல் படுதோ அது போல நம்ம ஒருத்தர் பேசும்போது நம்முடைய நிழல் அவங்ககிட்ட போகும்போது அவங்ககிட்ட ஒரு தாக்கத்தை வரணும். இவங்ககிட்ட பேசினாக்கா எனக்கு சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்க சொல்லி நம்ம ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமையாக நம்ம வாழ வேண்டும். கேது அப்படியே ஒரு வளத்தை கேட்டெல்லாம் படலை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தருக்காக அந்த வைராக்கியம் வந்த பிறகு அவன் நிழலுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. எத்தனையோ நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய நிழல் மூலியமாய், உங்க நிழல் மூலியமாய் கர்த்தர் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆசிரியர், எத்தனையோ பேருக்கு கர்த்தர் சந்திக்க போற. அதற்கு நீங்க வாஞ்சிக்கணும். ஆண்டவரே உம்முடைய நிழலாய் நான் போகணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெயிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் மற்றவருக்கு வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும், ஒரு மதிப்பை உண்டாக்கும். ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது செல்வாக்கு, ஒரு ஃபேவரபிள். இப்போ சொல்லப்படுது இன்ஃப்ளூயன்ஸ். அழகாக சொன்னா இன்ஃப்ளூயன்ஸ். அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் கவர்ந்துக்கிறேன். ஆனால் இருக்கவங்களாம் இன்னைக்கு என்ன இருக்குது? நல்ல பேசுறவங்க என்ன இருக்காங்க, அநேக கவர்ந்துருவாங்க. பார்க்க கூட ஐயோ ஒரு பேச்சு அவர் நல்லா இருக்குது, அவர் கேட்கறது நல்ல இல்லை. அது போல நம்ம ஒரு தாக்கத்தை உண்டாகும். இன்றைக்கு உங்க எல்லாத்தையும் கேட்கக்கூடிய காரியம் என்ன கேட்டால், எத்தனை பேர் இந்த ஆண்டுல மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு செல்வாக்காய் உடையவனா இருக்க போறீங்க? உங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருக்க போறீங்களா? இல்ல மற்றவர்களுக்கு உங்க பிரச்சனையை கடந்து உங்க பிரச்சனைகளை வெற்றி அடைந்து அந்த அந்த நிழலின் அனுபவத்தில் நீங்க வந்து அதில் மூலமாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலியமாக நீங்க மற்றவர்களுக்கு நிழலாக மாற வேண்டும்? எத்தனை பேர் டிசைட் பண்ணுங்க? நீங்க யோசிக்கணும். அல்லேலூயா. இந்த பாயிண்டி கட்டணம் சோர்ந்து போயிட்டீங்கல்ல, நம்ம எங்க ஆகும்னா அதுக்குதான் சொன்னேன். பேதுருவை கர்த்தர் மாற்றுமானால், மறுதலித்தவர்களை மாற்ற முடியுமானால், ஒருத்தனுக்கு துரு காதையை வெட்டி கர்த்தருடைய போதனைக்கு விரோதமா செய்ய முடியுமானால் கர்த்தர் உங்களை கொண்டு இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஆமென் ஆமென் அல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே உம்முடைய நிழலில் நான் தங்க வேண்டும், அதை காற்றிலும் ஆண்டவரே உம்முடைய நிழலால் நான் மாற வேண்டும். பேதுரை போல நான் மாற வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய சபை அப்படி மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா.